Hi students, welcome to our channel. 10ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் வர 7ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ஸோ டைம் டேபிள் உங்களுக்கு ஏற்கனவே நான் அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7th January தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் லாங் கேப்பு 20 to 27க்குள்ளே உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருது. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுறது பிளான் பண்ணுறது எல்லாமே தமிழ் எக்ஸாமுக்கு தான். நான் ஏன் முழு ஆண்டு தேர்வுன்னு எழுதியிருக்கேன்னா, நீங்கள் ஹாஃப் இயர்லியிலேருந்து எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபுல் பேஜ் போர்ஷன் தான் எழுதிகிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் திரும்ப ஃபஸ்ட் டிவிஷனுக்கு, செகண்ட் டிவிஷனுக்கு, தேர்ட் டிவிஷனுக்குன்னு அப்பப்போ படித்து அதுக்கு முன்னாடி ஹாஃப் இயர்லிக்குன்னு படித்து எல்லாத்தையும் நீங்கள் அரைகுறையாக அந்த இதுக்காண்டி நீங்கள் படிக்கும்போது அந்தளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்க முடியாது. இனிமேட்டு அடுத்தடுத்து ஃபஸ்ட் டிவிஷன் வந்துடும், செகண்ட் டிவிஷன் வந்துடும், தேர்ட் டிவிஷன் வந்துடும். அதுலேருந்து ஒரு 10 நாளையில் உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வந்துடும். ஸோ நீங்கள் இப்போவிலேருந்தே நீங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு தான் மூவ் ஆகணும். அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போயே நீங்கள் ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கோங்க. எந்த எக்ஸாம் வச்சாலும் நம்ம ஃபுல்லாக தான் எழுத போகிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், படித்து வச்சிட்டிங்கன்னா ஹாஃப் இயர்லியோடு நீங்கள் ஃபுல்லாகவே படித்து வச்சிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை வச்சு தான் நீங்கள் படிக்கணும். இனிமேட்டு நீங்கள் இது வரைக்கும் கைடில் இருக்கிற அத்தனையும் படிச்சிருப்பீங்க, புக் பேக் படிச்சிருப்பீங்க, எல்லாமே படித்து முடித்து ஒரு வாரமாக வச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும், எவ்வளோ கொஷின் பேப்பர்ஸ் நமக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்க நமக்கு புக்கிங் தெரியும். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம், ஏதாவது அடிஷ்னலில் கேட்டிருக்காங்கன்னு படிச்சுக்கலாம். இப்படி தான் நீங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே. சரிங்களா? அப்போ நீங்கள் படிக்கலைன்னா முதல்ல நீங்கள் படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரும் பிடிஏவும் படிச்சிங்கனாலே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் கொஷின் பேப்பர் வைஸ் உங்களுக்கு நம்பர் போட்டு நீங்கள் எப்படி பிளான் பண்ணி படிக்கணும்னு சொல்கிறேன். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நானும் சொல்கிறேன், இது ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ கொஷின் நம்பர் பாருங்கள், 1லேருந்து 11 வரைய நமக்கு எதுலேருந்து வரும், புக் பேக்லேருந்து தான் வரும். ஸோ ஒரு லெசன் கூட ஒரு இயல் கூட விடாமல் நீங்கள் என்ன பண்ணணும், புக் பேக் கொஷின்ஸாக படிச்சிடணும். 12 to 15 பார்த்தீங்கன்னா பாடலை படித்து விடையளி. ஒரு பாடல் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் நம்ம கைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலுக்கு 8 கொஸ்டின் 9 கொஸ்டின் இருக்கும். அதுலேயே பொருள் வரும், பிரித்து எழுதுக வரும், ஆசிரியர் மெயினாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது எந்த பாடல்லேருந்து இந்த லைனு எழுதியிருக்காங்க அந்த மாதிரி அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் ரெடியாக ஒரு 12 13 இருக்கும். நீங்கள் அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 4 மார்க் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 16 to 21 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இதில் கம்பல்சரி 21 என்னென்னா திருக்குறள். சரிங்களா? நீங்கள் பிளான் பண்ணி படிங்க. இப்போ 16 to 21 இந்த கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணுன்னா இதில் 6 கொஸ்டின் கிட்டே இருக்கும். நம்ம 4 அட்டன் பண்ணால் போதும். அப்போ கம்பல்சரி கண்டிப்பாக நீங்கள் திருக்குறள் அட்டன் பண்ணியே ஆகணும். மிச்சம் 3 கொஷின் நீங்கள் விடை கேட்ட வினா சாய்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ 2 கொஷின் மட்டும் குருவினா நீங்கள் எழுதுனா போதும். நான் இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். இந்த 2-3 நாள்லேயே உங்களுக்கு நான் போட்டுடுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் இருக்கிறதெல்லாம் படிங்க. இம்பார்ட்டன்ட் சிறுவினா நான் போட்டுடுறேன், ஏற்கனவே போட்டிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி காட்டுறேன், போட்டு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? அடுத்து 22 to 28 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 5 கொஷின்ஸ் எழுதணும். இது 2 மார்க் கொஷின்னு. மேக்ஸிமம் மொழியை ஆழ்வு மொழியோடு விளையாடு தான் வரும். இது இல்லாமல் ஏதாவது 1-2 கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்குது, உங்களுக்கு பழமொழி இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய இலக்கணம் பகுபத உறுப்பு இலக்கணம், கலைச்சொல், இந்த மாதிரி நீங்கள் அப்புறம் தமிழ் எண்கள், அப்புறம் மருவ பெயர்கள், இது மாதிரி ஒரு 10 ஹெட்டிங் மேலே வரும். இதில் நீங்கள் அதையும் நான் உங்களுக்கு தனியாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு நான் இயல் 9 வரைக்குமே நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் மொழியை ஆழ்வ மொழியோடு விளையாடு இயல் 9லையும் படிச்சிட்டிங்கன்னா இது ஈஸியாக 5 கொஷினை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 29 to 31 இது பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் போதும். இதில் உங்களுக்கு கம்பல்சரி உரைப்பத்தி ஒன்று வந்துடும், 2 சிறுவினா வரும். ஸோ நீங்கள் உரைப்பத்தி கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிட்டு 2 சிறுவினால் 1 சிறுவினா எழுதிட்டிங்கன்னா இதை முடிச்சிடலாம். அடுத்து 32 to 34 பார்த்தீங்கன்னா இதில் 34 மனப்பாட பகுதி கம்பல்ஷன். அடுத்து 2 கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும். இன்னும் 1 மட்டும் சிறுவினா நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ சிறுவினாவும் மனப்பாட பகுதியும் அப்போ இதை நீங்கள் எழுதியே ஆகணும். சிறுவினாவில் 2ல் ஏதாவது 1 எழுதுகிற மாதிரி இருக்கும்.
நான் திரும்ப உங்களுக்கு குருவினா சிறுவினா எல்லாமே நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் போடுறேன். நான் போன தடவை போட்டதை எடுத்து பாருங்கள், உங்கள் கொஷின் பேப்பரையும் பாருங்கள். இதில் இருக்கிற குருவினா சிறுவினா எல்லாமே உங்களுக்கு வந்துருந்துச்சு, நெடுவினா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கட்டுரை படிக்க சொல்லியிருந்தேன், அது எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். சரியாக கைடன்ஸ் இல்லாத பிள்ளைங்க நிறையா இருக்காங்க, நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய பார்க்குறீங்க கொஷின் ஆன்சர்ஸ்லாம், எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். இந்த சேனலில் பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா, நான் இது மாதிரி பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே கொஸ்டின் பேப்பரை படித்து என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் இதுவாகும். ஃபஸ்ட் டிவிஷன்லேயும் செகண்ட் டிவிஷன்லேயும் நீங்கள் மார்க் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ அதை வச்சு நீங்கள் தேர்ட் டிவிஷன் இதில் என்னெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குது, எப்படி திருப்பி படிக்கலாம், எப்படி திருப்பி படிக்கலாம்னு பண்ணிங்கன்னா ஆனுவலுக்கு நல்ல மார்க்கை எடுத்துகிட்டு போயிட முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 35 to 37 பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 கொஸ்டின் தான் நீங்கள் எழுதணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இது வரும். ஒன்று இலக்கண வினா வரும், இன்னொன்று அணி வரும், இன்னொன்று அழகீடு வாய்ப்பாடு வரும். நான் அணி வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே படிக்க சொல்லியிருக்கேன். தற்குறிப்பேற்ற அணி, பிரதிமொழிதல் அணி, தீவக அணி, இந்த மாதிரி 4-5 அணி நான் கொடுத்துருக்கேன். அதை எழுதிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒன்று வந்துடும். சரிங்களா? இலக்கண வினா ஆஸ்திரியப்பா வெண்பா அந்த மாதிரி அதுலேயும் நீங்கள் படித்து எழுதிடலாம். அழகீடு நல்லா தெரிஞ்சவங்க அழகீடு எழுதலாம். ஸோ இது 3 உங்கள் சாய்ஸ் தான். இதில் ஏதாவது 2 வந்து நீங்கள் எடுத்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே வந்து ஃபுல் மார்க்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது மார்க் எப்படி போடுவாங்கன்னு தெரியல, ஆனால் நீங்கள் எதையுமே விடாமல் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட கண்டினியூவேஷன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 38வது கொஸ்டின். இதில் என்ன வரும்? நெடுவினால் 2 கொடுப்பாங்க, நம்ம 1 எடுக்கணும், எழுதணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டு 5 மார்க்கு, 5 கொஷின் எழுதணும், 25 மார்க். சரியாம்மா? அப்போ 38னா 38ல் நெடுவினா வந்துடுது. 39ல் கடிதம் 2 கடிதம் கொடுத்து 1 கடிதம் எழுதணும். இது எல்லாமே உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் நெடுவினா, கடிதம் எத்தனை இருக்குது, நூலக படிவம், காட்சி எல்லாமே உங்களுக்கு நான் தனித்தனியாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நான் போடுற வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பார்க்க பார்க்க உங்களுக்கும் ஒரு தெளிவாக இருக்கும். நிறைய நீங்கள் மேற்கொண்டு படிக்க முடியும். ஓகேவா? அப்போ 39ல் கடிதம் 2 கொடுத்து 1 கடிதம் எழுதணும். 40 பார்த்தீங்கன்னா 40வது கொஸ்டின் காட்சியை கண்டு கலைஞராக 1 தான் கொடுப்பாங்க, நீங்கள் அந்த 1 எழுதணும். அடுத்து 41 நூலக படிவம். மொத்தம் நமக்கு 4 நூலக படிவம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு படிவம் வரும், நீங்கள் அதை எழுதணும். 42 பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இது எங்கேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு ஓகே, தெரியாத பிள்ளைங்களுக்கு மொழிபெயர்ப்பும் இல்லைன்னா நிற்காதற்கு தகவல் தான் கேள்வி எப்போவுமே வரும். அதாவது இது ஜென்ரலாக புயலின் போது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த மாதிரி இது மாதிரி நிறைய வரும். இது எங்கே இருக்கும்னா இப்போ இயல் 1 அடுத்து இயல் 2. இயல் 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயல் 1 லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிற்காதற்கு தகன்னு ஹெட்டிங் போட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அப்போ 9 இயலுக்கு 9 நிற்காதற்கு தகை இருக்கும். அதை மட்டுமே நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மொழிபெயர்க்க தெரியாத பிள்ளைங்க இதை அட்டன் பண்ணிடலாம், இல்லை இது தெரிஞ்ச பிள்ளைங்க இதை அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ 43 இது முடிஞ்சிருச்சு. 5 மார்க்கு. 43 பார்த்தீங்கன்னா 8 மார்க்கில் இப்போ 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி வரும் அப்படின்னா, அதே நெடுவினால் வந்து 8 மார்க்கில் வந்து 2 கொஸ்டின் கொடுத்து அதில் 1 எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 44 பார்த்தீங்கன்னா துணைப்பாட கட்டுரை வரும். துணைப்பாட கட்டுரை என்னென்ன வரும்? புயலிலே ஒரு தோணி, அதுக்கப்புறம் கோகுலபுரத்து மக்கள், ஒருவன் இருக்கிறான், இது மாதிரி அதுவும் நான் இம்பார்ட்டன்ட்லாம் கொடுக்குறேன். அடுத்து 45 பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டுரை. பொதுக்கட்டுரை வந்து சான்றோர் வளர்த்த தமிழ், விண்வெளியின் கல்பனா சாவ்லாவும், இந்த மாதிரி அரசு பொருட்காட்சி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. இதுவும் ஹெட்டிங் போட்டு நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்கள் வந்து எல்லாத்தையும் நல்லா படித்து இந்த ஃபஸ்ட் டிவிஷனுக்கு நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் நல்ல கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை, எந்த சப்ஜெக்ட்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தேவை, இப்போ இதில் நான் எழுத வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்ன உங்களுக்கு வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும், இதுலேயே என்னெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மேஜராக படிக்கிற மாதிரி இருக்குனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.